Hey guys, நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஆப்ஷன்ஸ் பற்றி ஒரு டுட்டோரியல் போட்டிருந்தோம். அதாவது ஆப்ஷன் வந்து பேசிக்கில் இருந்து அட்வான்ஸ்டு வரையா எல்லாமே வந்து கவர் பண்ணி அந்த இதில் வந்து நம்ம சொல்லி கொடுத்துருந்தோம். அந்த வீடியோவில் வந்து ஒரு சிலர் வந்து லைவாக வந்து ட்ரேட் எடுத்து காட்டுங்க, எப்படி வந்து பை பண்ணி செல் பண்ணுறது அதெல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நீங்கள் ஒரு வேளை அந்த வீடியோவை பார்க்கலன்னா உங்களுக்கு வந்து ஆப்ஷன்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு ஆப்ஷனில் ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த கோர்ஸை வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த வீடியோவில் வந்து ஒரு ஆப்ஷன் வந்து எப்படி பை பண்ணி செல் பண்ணுறது, என்னெல்லாம் வந்து அனலைஸ் பண்ணணும் அப்படின்றது ஒரு டெமோ நான் பண்ணி காட்டுறேன். நாங்கள் யூஸ் பண்ணுற ப்ரோக்கர் வந்து mStock ப்ரோக்கர் யூஸ் பண்ணிட்டுருக்கோம். இதில் வந்து ப்ரோக்கரேஜ் கிடையாது அப்படின்றதுனால இது யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த இதில் mStock ஆப்பில் வந்து எப்படி பை பண்ணி செல் பண்ணுறது அப்படின்றத நான் ஷோ பண்ணுறேன். அப்புறம் வந்து இப்போ நான் ஒரு ட்ரேட் எடுக்கிறேன், அதுக்கு முன்னாடி நான் என்னெல்லாம் அனலைஸ்லாம் பண்ணி எப்படி வந்து அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை சூஸ் பண்ணி நான் வந்து ட்ரேட் எடுக்கிறேன் அப்படின்றதையும் நான் ஃபுல்லாக அந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நான் ட்ரேடிங் வியூவில் வந்து நிஃப்டியோட சார்ட் எடுத்திருக்கேன். இதுக்கு நான் சூஸ் பண்ணியிருக்க டைம் ஃப்ரேம் வந்து டே டைம் ஃப்ரேமை சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போது நான் எடுக்க போகிற இந்த பொசிஷன் வந்து நான் என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி எடுக்கிறேன்னா ஸ்ட்ராங்கிள் ஸ்ட்ராட்டஜியில் எடுக்கிறேன். எதுக்கு நான் இப்படி எடுக்கிறேன்னா, இது வந்து பெருசாக இந்த இதை வந்து நம்ம வாட்ச் பண்ண தேவை இருக்காது. முன்னாடி சிஸ்டம் முன்னாடி உட்காந்து மார்க்கெட் எப்படி மூவ் ஆகுது அப்படின்னு ரொம்ப வாட்ச் பண்ண தேவை இருக்காது. இப்போ நான் இந்த ஸ்ட்ராங்கிள் ஸ்ட்ராட்டஜியை பற்றி லைட்டாக சொல்லிடுறேன். நீங்கள் இந்த ஸ்ட்ராட்டஜியை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ஆப்ஷன் கோர்ஸில் வந்து ஸ்ட்ராட்டஜிஸ்க்குனே தனியாக ஒரு சாப்டர் வந்து வீடியோ போட்டிருப்போம். அந்த இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா புரியும். இப்போ நான் அந்த ஷார்ட் ஸ்ட்ராங்கிள் ஸ்ட்ராட்டஜியை பற்றி சிம்பிளாக சொல்கிறேன். அது இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து எப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸை யூஸ் பண்ணி மார்க்கெட் வந்து ஒரு குறிப்பிட்ட ரேஞ்ச் பவுண்டில் இருக்கும் அப்படின்றத உங்களால் கெஸ் பண்ண முடியுது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலாம். இந்த ஸ்ட்ராட்டஜியில் வந்து என்ன பண்ணணும்னா, இப்போ மார்க்கெட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து 17,500 அந்த ரேஞ்சில் இருக்குன்னா, நீங்கள் வந்து ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸ் யூஸ் பண்ணுறீங்க. அதில் வந்து நீங்கள் என்ன மாதிரி வியூ எடுக்கிறீங்கன்னா, மார்க்கெட் வந்து 17,000 to 18,000 இந்த ரேஞ்சிலே தான் இருக்கும். அதாவது இந்த குறிப்பிட்ட ரேஞ்சிலே தான் வந்து மார்க்கெட் மேலே ஏறி கீழே இறங்கி இந்த ரேஞ்சிலே தான் இருக்கும். பட் இதை தாண்டி மேலே போகிற சான்ஸ் இல்லை இந்த குறிப்பிட்ட ரேஞ்சை தாண்டி கீழே வரதுக்கும் சான்ஸ் இல்லை அப்படின்னு நீங்கள் ஒரு வியூ எடுக்கிறீங்கன்னா நீங்கள் இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியில் என்ன பண்ணுவோம்னா, இப்போ மார்க்கெட் வந்து நீங்கள் 17,000க்கு கீழே போகாது, 18,000க்கு மேலே போகாது அந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணுறீங்க. அந்த மாதிரி நீங்கள் கெஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து 18,000 கால் ஆப்ஷனை செல் பண்ணிடணும், அப்புறம் 17,000 புட் ஆப்ஷனை செல் பண்ணிடணும். ஸோ இந்த ரேஞ்சிலே மார்க்கெட் இருந்ததுன்னா அந்த ரெண்டு ஸ்ட்ரைக் ப்ரைஸில் உள்ள ப்ரீமியம் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் ஆகும். இப்போ நான் நிஃப்டியோட சார்ட்டில் வந்து இப்போ நான் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை பேஸ் பண்ணி தான் இப்போ நான் ஸ்ட்ரைக் ப்ரைஸை சூஸ் பண்ண போகிறேன். அதே மாதிரி நான் எடுக்கிற ட்ரேட் வந்து எந்த மாதிரி எடுக்க போகிறேன்னா, ரொம்ப ரிஸ்க் கம்மியாக. இப்போ நான் எடுக்க போகிற ஸ்ட்ராட்டஜி என்ன மாதிரி எடுக்க போகிறேன்னா, என்னை பொறுத்தவரையா ரிஸ்க்கே இல்லாமல், சுத்தமாக ரிஸ்க்கே இல்லாமல் எடுக்க போகிறேன். அதாவது ஸ்ட்ராங்கிலே வந்து ரொம்ப ஒய்டாக பிரேக்னு வச்சு நான் வந்து இப்போ 2 ஆப்ஷனை வந்து செல் பண்ண போகிறேன். இப்போ நான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்க்குறதுக்காக சார்ட்டை ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதில் வந்து நான் டே டைம் ஃப்ரேம் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா நான் ஒவ்வொரு இதையுமே மார்க் பண்ணி வச்சுருக்கேன், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை. ஸோ இப்போ மார்க்கெட் இருக்கிறது வந்து நிஃப்டி இருக்கிறது வந்து 17,660 இந்த ரேஞ்சில் இருக்குது. அதாவது இது நான் இந்த ட்ரேட் எடுக்கிறது வந்து February 22 அன்றைக்கி எடுக்கிறேன். இப்போ நிஃப்டியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தோன்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி ரிஸ்க் ரொம்ப கம்மியாக இருக்கணுன்றதுக்காக ரொம்ப ஒய்டாக பிரேக்னு வச்சு ஓப்பன் பண்ணேன். ஸோ இந்த இதில் வந்து நான் டவுன் சைடு வந்து 17,200 சூஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் அப் சைடு வந்து 18,200 சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த ரெண்டு ஜோன்லேயுமே வந்து மார்க்கெட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக நல்லா ஆக்ட் ஆகிருக்கு. அப்புறம் இந்த இதை வந்து நான் சென்சிபிளோட ஆப்ஷன் செயின் ஓப்பன் பண்ணி அதில் வந்து நான் சூஸ் பண்ணியிருக்க ஸ்ட்ரைக் ப்ரைஸோட க்ரீக்ஸை பற்றியும் கொஞ்சம் பார்த்துக்கிறேன். இந்த இது 17,200 புட் ஆப்ஷனோட க்ரீக்கில் டெல்டாவை நான் நோட் பண்ணிக்கிறேன். அது வந்து -0.16 இருக்குது. அப்புறம் 18,200 டெல்டா வந்து 0.14 இருக்குது. ஸோ டெல்டா தீட்டா வந்து ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு வந்து மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குது. தென் நான் இது வந்து எவ்வளோ பே ஆஃப் இது வந்து இருக்கும் அப்படின்ற வந்து ஆப்ஸ்டா வெப்சைட்டில் போட்டு பார்த்துக்கிறேன். இதுலேயும் வந்து நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன் இந்த பொசிஷனுக்கு வந்து 3,738 வந்து மேக்ஸிமம் ப்ராஃபிட்டாக இருக்குது. ஸோ இந்த ரேஞ்சிலே வந்து மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா எனக்கு வந்து இந்த 3,738 ருபீஸ் வந்து எனக்கு ப்ராஃபிட்டாக வரும். இதுக்கு டவுன் சைடு ரொம்ப போகுது, இல்லை அப் சைடு ரொம்ப போகுதுன்னா அது வந்து எனக்கு லாஸ் ஆகும். அந்த டைமில் வந்து நான் அட்ஜஸ்ட் பண்ணி நான் வந்து ட்ரேடை வந்து கண்ட்ரோல் பண்ணுவேன். அப்புறம் நான் இதுக்கு சூஸ் பண்ணியிருக்கேன் எக்ஸ்பைரி வந்து March 9 ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஏன் நெக்ஸ்ட் வீக்கில் நான் ஓப்பன் பண்ணலன்னா, இப்போ வந்து விக்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது, ஐவி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால எல்லா இடத்துலையுமே எல்லா ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லையுமே வந்து ப்ரீமியம் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ வந்து நான் அடுத்த எக்ஸ்பைரிக்கு ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி கொஞ்சம் எக்ஸ்பைரி தள்ளி இருக்கிறதுனால அங்கே வந்து நம்மளுக்கு பிரேக் ஈவனும் கொஞ்சம் ஒய்டாக கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கும். ஸோ நான் இப்போ இந்த பொசிஷன் ஓப்பன் பண்ணுறதுக்காக mStock ஆப் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஆப்போட ஹோம் பேஜ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து நம்ம நிஃப்டி, பேங்க் நிஃப்டி வந்து எந்த ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகுது அப்படின்றத நம்ம லைவாக பார்த்துக்கலாம். அப்புறம் இதில் இன்னொரு இது வந்து நம்ம FIDAயோட ஆக்டிவிட்டியை வந்து இங்கே ஹோம் பேஜ்லேயே நம்ம பார்த்துக்கலாம். அதாவது எஸ்டர்டே வந்து எவ்வளோ செல் பண்ணியிருக்காங்க, FI வந்து எவ்வளோ செல் பண்ணியிருக்காங்க, பை பண்ணியிருக்காங்க, DAயோட ஆக்டிவிட்டி இது எல்லாத்தையுமே நம்ம இங்கேயே பார்த்துக்கலாம். அப்புறம் மந்தில் வந்து எவ்வளோ பண்ணியிருக்காங்க, இயர்லி வந்து எவ்வளோ பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் பார்த்துக்கலாம். தென் முக்கியமான சில குளோபல் இண்டிசஸ், டவ் ஜோன்ஸ், அப்புறம்
நாஸ்டாக், S&P இந்த மாதிரி எல்லாத்தோட இதையும் நம்ம வந்து இங்கேயே பார்த்துக்கலாம். தென் இந்த சைடு இருக்கிறது வந்து வாட்ச் லிஸ்ட்டில் வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கிறது 17,200 புட் ஆப்ஷன், அதாவது 9th மார்ச்சில் உள்ளது. அப்புறம் 18,200 கால் ஆப்ஷன். இதுவும் வந்து சேம் எக்ஸ்பைரியில் உள்ள வந்து சூஸ் பண்ணி இங்கே நான் இதில் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த 2 ஸ்ட்ரைக் ப்ரைஸையும் நான் வந்து செல் பண்ண போகிறேன். செல் பண்ணுறதுனால நான் வந்து ஷார்ட் ஸ்ட்ராங்கிள் வந்து ஓப்பன் பண்ண போகிறேன். இப்போ இந்த 17,200 வந்து இங்கே செல் பட்டனை கிளிக் பண்ணோன்னா இந்த இதில் வந்து ப்ராடக்ட் டைப்பை கேட்கும். இன்வெஸ்ட், டே ட்ரேடு. இன்வெஸ்ட் மீன்ஸ் நம்ம வந்து பொசிஷனில், அதாவது இன்னைக்கு ரொம்ப நாளைக்கு வந்து நம்ம ஹோல்ட் பண்ண போகிறோம்னா இந்த இதை சூஸ் பண்ணோம். அதாவது ஒரு நாளுக்கு மேலே ஹோல்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா இதை சூஸ் பண்ணோம். அடுத்து வந்து டே ட்ரேட்னா நம்ம வந்து இன்ட்ராடே. இப்போ இன்றைக்கி ட்ரேடை ஓப்பன் பண்ணி இன்றைக்கி மார்க்கெட் முடிகிறதுக்குள்ளே வந்து நம்ம வந்து அந்த பொசிஷனை வந்து க்ளோஸ் பண்ணிடணும். இதுக்கு வந்து டே ட்ரேடு. அப்புறம் குவான்டிட்டி, இப்போ லாட் சைஸ் வந்து என்னன்னு கேட்குது. இப்போது இதில் வந்து நம்ம லாட் சைஸை வேணால் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணோன்னா 100, 150 இந்த மாதிரி. ஏன்னா நிஃப்டியோட லாட் சைஸ் வந்து 50. ஸோ அதோட மல்டிப்ளிகேஷனில் வந்து இது வந்து ஆட் ஆகும். அப்புறம் ப்ரைஸ் வந்து நம்ம மார்க்கெட் ப்ரைஸா லிமிட் ப்ரைஸா அப்படின்றத சூஸ் பண்ணிக்க. இப்போ மார்க்கெட் ப்ரைஸ்னால் இப்போ மார்க்கெட்டில் வந்து எந்த ப்ரைஸில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கோ அந்த ப்ரைஸ்க்கே வந்து ட்ரேட் எக்ஸிக்யூட் ஆயிரும். இது லிமிட் ப்ரைஸ்னால் நம்ம வந்து எந்த ப்ரைஸில் வந்து நம்ம என்ட்ரு ஆகணும்னு நம்ம நினைக்கிறோமோ அந்த இதில் வந்து நம்ம என்ட்ரு ஆகிக்கலாம். அட்வான்ஸ்டு ஆப்ஷன்ஸில் இதில் எஸ்எல் ஆர்டர் இந்த மாதிரிலாம் இருக்கும். எஸ்எல் ஆர்டர்னால் நம்ம ஸ்டாப் லாஸ் இப்போ போடணும், நம்ம ட்ரேட் ஓப்பன் பண்ணுறப்பமே அதுக்கு ஸ்டாப் லாஸ் போட்டு ஓப்பன் பண்ணுறோன்னா அந்த மாதிரி நம்ம இது பண்ணிக்கலாம். அப்புறம் டிஸ்க்ளோஸ் குவான்டிட்டினா இது வந்து நம்ம நிறையா பல்காக வந்து ஆர்டர் பண்ணுறோம் அப்படின்னா அந்த டைமில் வந்து குறிப்பிட்ட குவான்டிட்டியில் வந்து ஒவ்வொரு ஆர்டராக வந்து நம்மளுக்கு ப்ளேஸ் ஆகணும் அப்படின்றதுக்கு வந்து இதை சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ட்ரேட் எடுக்கிறதுக்காக இந்த மார்க்கெட் ப்ரைஸ் வந்து எடுத்து விட்டுறேன். ஏன்னா மார்க்கெட் ப்ரைஸில் வந்து என்ன ஒரு ரிஸ்க் இருக்குன்னா, ஆப்ஷன் செல்லிங்கை பொறுத்தவரையா நீங்கள் வந்து இப்போ இதில் பார்த்தோன்னா 41 ரூபீஸ்க்கு வந்து இந்த ப்ரீமியம் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இதே இது வந்து சம்டைம்ஸ் ஃப்ளாஷ் ட்ரேடுன்றதுனால ஹையர் ப்ரைஸ்க்கு வந்து திடீர்னு வந்து அந்த ட்ரேட் வந்து எக்ஸிக்யூட் ஆயிரும். இது வந்து ரொம்ப நடக்காது, ரொம்ப ரேராக நடக்கும். பட் நம்ம வந்து எப்போயும் மாட்டிக்கக்கூடாது அப்படின்றதுக்காக நான் அந்த மார்க்கெட் ஆர்டரை வந்து எடுத்து விட்டுறேன். ஸோ நான் இப்போ சூஸ் பண்ணுறது வந்து இங்கே 41.90 அந்த ரேஞ்சில் வந்து இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ வந்து நான் இந்த இதையே மார்க்கெட் லிமிட் ப்ரைஸாக சூஸ் பண்ணி நான் வந்து செல் கொடுக்குறேன். இங்கே ஆர்டர் பிளேஸில் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு. ஸோ இந்த இதில் பார்த்தோன்னா இங்கே நம்மளுக்கு வந்து பொசிஷனில் வந்து இது ஓப்பன் ஆகிருக்கும். இப்போது இந்த இதில் பார்த்தோன்னா இந்த 0ன்னு காட்டுற பொசிஷன்லாம் நான் வந்து இன்றைக்கி க்ளோஸ் பண்ண பொசிஷன்ஸ். இந்த இதில் குவான்டிட்டியில் இப்போ இருக்கிறது வந்து இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அதாவது இப்போ நான் 17,200 புட் ஆப்ஷனை செல் பண்ணது வந்து இங்கே ஷோ ஆகிட்டு இருக்குது. இதை வந்து இங்கேயும் பார்த்துக்கலாம். ஓப்பனில் வந்து இந்த ட்ரேடை நம்ம பார்த்துக்கலாம். இப்போ ஓப்பனில் வந்து எந்த ட்ரேட் இருக்குது அப்படின்ற பார்த்துக்கலாம். க்ளோஸில் வந்து நம்ம இன்றைக்கி க்ளோஸ் பண்ண பொசிஷன் எல்லாமே வந்து இங்கே ஷோ ஆகும். தென் அடுத்தது வந்து இப்போ 17,200 புட் ஆப்ஷனை செல் பண்ணிட்டோம். தென் அடுத்து வந்து 18,200 கால் ஆப்ஷனை செல் பண்ண போகிறோம். இதுக்கும் வந்து சேம், நான் வந்து மார்க்கெட் ப்ரைஸை சூஸ் பண்ணாமல் லிமிட் ப்ரைஸ்லேயே சூஸ் பண்ணி செல் கொடுத்துக்கிறேன். இப்போயும் இதுக்கு வந்து ஆர்டர் ப்ளேஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இந்த இதில் வந்து பொசிஷனில் வந்து இப்போ இந்த 2 இதுவுமே வந்து நம்மளுக்கு ஷோ ஆகும். சார் இப்போ இந்த இது வந்து ஆர்டர் இன்னும் ப்ளேஸ் ஆகலை. ஸோ இதை வந்து நான் ப்ரைஸை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ 31 கொடுத்து இப்போ இந்த ஆர்டர் 2மே வந்து எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. இப்போ இந்த பொசிஷன்ஸில் ஓப்பனில் பார்த்தோம்னா நம்மளோட இப்போ ஓப்பன் பொசிஷன் வந்து ஷோ ஆகும். இப்போ 17,200 புட் ஆப்ஷனை செல் பண்ணியிருக்கோம். அப்புறம் 18,200 கால் ஆப்ஷனை செல் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இது வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளேயே மார்க்கெட் இருக்குது அப்படின்னா இதோட ப்ரீமியம் இப்போ இந்த புட் ஆப்ஷனுக்கு வந்து 42 ரூபீஸ் வந்து ப்ரீமியம் நம்ம 42 ரூபீஸ்க்கு வந்து செல் பண்ணியிருக்கோம். அப்புறம் கால் ஆப்ஷனுக்கு வந்து 30 ரூபீஸ் அரௌண்ட் வந்து செல் பண்ணியிருக்கோம். ஸோ மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சிலே இருக்குன்னா இந்த ப்ரீமியம் 2மே வந்து மெல்ட் ஆகி நம்மளுக்கு வந்து அது ப்ராஃபிட்டாக வந்துடும். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஷேர் மார்க்கெட் அப்புறம் ஃபினான்ஸ் ரிலேட்டட் கண்டென்ட்ஸ் வந்து உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.